ஹஸ்பண்ட் இன்னைக்கு லஞ்சுக்கு வரல. ஆஃபீஸ்லயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பட் மார்னிங்கே நான் வந்து சுண்டக்கடலை புளிக்குழம்பு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வச்ச மட்டன் குழம்பும் மீதம் இருக்கு. ஸோ அத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு லஞ்ச் செய்ற வேலை இல்லாதனால மதியம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பீரோவையும், தம்பியோட பீரோவையும் கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்கேன். கிளீனிங்னா எப்படி தெரியுங்களா? நமக்கு வேண்டாத ட்ரெஸ்ஸு, பத்தாத ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி துணியெல்லாம் அப்பைக்கப்பவே நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்டின்னா, பீரோல வந்து நமக்கு ஸ்பேஸும் நெறைய கிடைக்கும். அடசலாவும் இருக்காது. அதுதான் மெயின் ரீசனு. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு கம்பு தோசை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்னைக்கே ஊற வைக்கிறதுக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 டம்ளர் கம்பு, 3/4 டம்ளர் இட்லி அரிசி, 3/4 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு அரைச்சு வச்சோம் அப்டின்னா, சூப்பரான கம்பு தோசை ரெடி ஆயிரும். டைரக்ட்டா கம்பஞ்சோறு குடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இன்டைரக்ட்டா அவங்களுக்கு தேவையான புரோட்டீன இந்த மாரி குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. நமக்கும் ஒரு மனநிறைவா இருக்கும். ஸோ இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். சி யூ ஆன் த நெக்ஸ்ட் விலாக்.